தண்ணியும் வந்து நல்ல தண்ணி. மேலே ஏசி போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் கட்டுது. ஏன்னா நாங்கள் விற்க போகிற வீட்டை கொடுக்கலாம். யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு வீடு காணி எல்லாம் சேர்த்து வாங்கணும்ன்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு எல்லாமே செய்து தராங்க. இது சம்பந்தமா மேலதிக தகவல்களை இந்த காணி சம்பந்தப்பட்டவங்களோட நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். இது எந்த இடத்துல அமையப்பட்டிருக்கின்றது? பரத்தர ரோட் இருக்குல்லக்கா, பரத்தர ரோடு புத்தூர் சந்தைக்கு வரணும். புத்தூர் சந்தையிலேருந்து மட்டைவிலுக்கு திரும்புகிற ரோட் இருக்குது, மட்டைவில் காபட் ரோட் இருக்குது. அதுலேருந்து சரியா 1 கிலோமீட்டர் வரை தண்ணி டேங்க் வருது. தண்ணி டேங்க்லேருந்து ஒரு 200 மீட்டர் தண்ணி டேங்க் சைட்டோடைய தார் ரோட்டோட வந்தீங்கன்னா இந்த காணி வரும். எல்லாருமே யோசிக்கிற ஒரு முக்கியமான விடயம், பக்கத்தில் என்னென்ன இருக்கு எங்களுக்கு, இதால என்ன பயன் கிடைக்கும்ன்றதை இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது. அப்போ அந்த வகையில் இந்த காணி வாங்கிக்க உங்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கக்கூடிய? அதாவது புத்தூர் சகல வசதி, மீன் மார்க்கெட் இருக்குது, சேர்ச்சி இருக்குது, கோயில் இருக்குது. மற்றது புத்தூர் சோமஸ்கந்தா பள்ளிக்கூடம் எல்லாருக்குமே தெரியும். பழையமான அதாவது பெரிய ஒரு ஸ்கூல் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் ஆமாம். இல்லை மற்றது தண்ணியும் வந்து நிலாவர தண்ணி, எங்களுக்கு பைப் லைன் நல்ல தண்ணி வருது. இந்த இடத்துக்கு நல்ல தண்ணி வருது, பைப் லைன் வருது. ஸ்விம்மிங் பூல் கூட நல்ல தண்ணி எல்லாம் இருக்கு. இது இந்த தண்ணி இப்போ சில பேர் ஷவர் அப்படி இல்லை, நல்ல பைப் லைன் இருக்கிற வழியா எடுத்து விட்டுருக்கோம். பைப் லைன் தண்ணி நிலப்பரப்பு காணி சரியா 3 பரப்பு இருக்குது. காணி சம்பந்தமான ஆவணங்களை பத்தி தெளிவுபடுத்துங்க. 48ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்குமான தோம்பு முறுதியும் எங்கள் கையில் இருக்கு. பலமையா செய்யற மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தந்து விடுவோம். நீங்க வந்து செக் பண்ணிட்டு 1948 இருந்து இந்த வரைக்குமான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி போட்டு வந்து எடுக்கணும். இது மட்டும் இல்ல, நீங்க எல்லா காணிக்குமே விளம்பரப்படுத்தி தான் நாங்கெல்லாம் விற்கிறோம்னு சொல்லி முகங்காட்டி விளம்பரப்படுத்துவோம். பட் இது வந்து நிலப்பரப்பு காணி. அப்ப அதனால நீங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும்னா தாராளமா அண்ணாட்ட வந்து டாக்குமெண்ட்ஸை பார்த்து நீங்க அதை கொண்டே உங்களோட லோயர்கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த காணியை வாங்கலாம். அதுக்கு முதல் வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். என் வீட்டை வெளியில பார்க்க ஆசையா இருக்கு, உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. பெரிய ரூம். எத்தனை அடி ரூம் இது? இது 16 அடி நீளமும் 11 அடி அகலம். 16க்கு 11. நல்ல பெரிய ரூம். கதவுகள் எல்லாம் தேக்கு வன்னி, எங்கட காட்டு தேக்கு. மற்ற முரட்டோ தேக்கு அது இல்லை, வன்னி தேக்கு. அது இன்னொரு ரூம் இருக்குது. இது 2வது ரூம். இது எத்தனை அடினா? இது வந்து 10க்கு 10 ரூம். ஆனா இதுக்குள்ள மேல பாத்தீங்கன்னா லைட் வசதி எல்லாமே இருக்கு. கரண்ட் வேலையெல்லாம் செஞ்ச ஃபுல்லா எல்லாமே இருக்கு. 2 இருக்கு. இதுக்கு ஒரு ஃபாலோயிங் பெல் இருக்கு, அங்க இருக்கு. அதே மாதிரி 3 பேஸ் லைன் மெயின் இது இருக்கு. வேற தேவை என்ன சொன்னா லைனை மட்டும் எடுத்தா சரி. நாங்க அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்கோம். இதை திறந்து விட்டாலே காணும், ஃபேன் எல்லாம் தேவையில்லை. என்ன அப்படி காத்து வருது. அந்த வாஷ்ரூம் வந்து அங்க வருதுக்கா. உள்ளேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அட்டாச் பாத்ரூம் கொமட்டோட இருக்கு. கொமட்டோட பாத்ரூம் இருக்கு உள்ளேயும். அதுக்குள்ளேயும் ஷவர், தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. முக்கியமான இடம் சமையலறை. நல்ல சின்னனா அழகா இருக்கு உண்மையாவே. நல்ல மாவுளெல்லாம் பதிச்சு தட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் ஒரு வாஷ்ரூமும் வழி டாய்லெட்டும் இருக்குது. ஜலப்புரியும்பா ஷவர் எல்லாம் பூட்டி இருக்குது. ஓகே, இங்கேயும் வந்து ஷவர் எல்லாம் பூட்டி ஒரு டப் லைன் வெளியிலையும் இருக்கு. அதே நேரத்துல வெளியிலையும் வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. மேல ஒரு மொட்டை மாடி, மொட்டை மாடி வீடு நமக்கு. ஃபுல் கண்ணாடி அடிச்சுக்க முழு வியூவும் பார்க்கலாம். இப்போ மழை நேரம் எல்லாம் நல்ல
மற்றது மேலே ஏசி போடணும்ன்ற அவசியம் இல்லை. மூணு ஜன்னல் வச்சிருக்கு. இந்த முடியெல்லாம் பறக்குது தானே, அப்படி காத்து வருது இதால. அதுக்கே ஒரு மேல் மாடி வீடு உண்டு, அதுல என்ன கட்டப்படுது. அப்படியே இதுல காட்டுங்க. பின்னுக்கு எல்லாம் இதுல வீடுகள் இருக்கு, சுத்தி வர வீடு இருக்கு. சுத்தி வர வீடு இருக்கு, பின்னுக்கும் வீடு இருக்கு. பின்னுக்கும் வீடுகள் இருக்கு, நிறைய தென்னை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. முன்னுக்கு வந்தா அந்த குளம் மாதிரி உண்டக்கா, ஆக்கள் மீன் பிடிக்கிறது, அந்த அதுக்கு அந்த தொழில் செய்யறதுக்காக ஆக்கள் தூக்கணும். அதுக்கு கிராமப்புறம் மாதிரி ஒரு தொழில் செய்யறது இல்ல, எல்லாருமே என்னன்னா கிராமப்புற வாழ்க்கையை தான் ஆசைப்பட்டு கேட்போம். அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும்டா, அது ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும்ட்டு தான் நிறைய பேர் விரும்புறது கூட. ஏன் உழைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டை நாங்க நிம்மதியா இருக்கணும்னு யோசிக்க அந்த வீடு எங்களுக்கு முக்கியமான உண்டு. எல்லா வசதிகளோடையும் உங்களுக்காக கட்டி காத்து கொண்டிருக்கு இந்த வீட்டை. நீங்க உடனடியா வாங்குற மட்டும்தான் மேல வீடுன்னு கதைக்கிறோம். இந்த வீட்டுக்குரிய பிரைஸை பத்தி நான் கேட்கல, அதுதானே இப்ப எல்லாருமே கேட்க போறீங்க. அதையும் கேட்டுருவோம். அண்ணா சொல்லுங்க, இதுக்குரிய பிரைஸ் என்ன மாதிரி? என்ன பிரைஸுக்காக மொத்தமாக 1,25,00,000 குறைப்பீங்களா இல்ல அதுதான் பிரைஸா? இப்ப யாருக்கும் பார்த்தா ஒரு இன்ஜினியர் சாக்களை பார்த்தா தெரியும் இந்த வீடு எவ்வளோ இல்லை குறைய கொடுக்குறோம்னு சொல்லி. பில்டிங்குக்கே அதுக்குரிய காசு காணாது. அப்ப எங்கட சிலாவோட நான் ஒரு லாபம் இல்லாம அப்படியே கிட்டத்தட்ட 3 பரப்பு காணி, அதுவும் நிலப்பரப்பு காணி. இதுக்குள்ள உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல், அதே நேரத்தில் 2 பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமும் வெளியேயும் பாத்ரூம் வசதிகள் இருக்கு. அதையும் தாண்டி மொட்டை மாடி வீடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், காத்தோட்டமா நல்ல ரம்மியமா அமைதியான சூழ்நிலையில வாழக்கூடிய ஒரு வீடு. இது எல்லாமே சேர்த்து காணிக்குரிய சகல ஆவணங்களோடையும் உங்களுக்காக 1,25,00,000 தயாரா இருக்கு. கண்டிப்பா வேண்டோணுமெண்டா அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க. அண்ணா தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பரையும் தாரம், அண்ணா நம்பரும் என்ன நம்பரும் பலமையா தாரம், அதே நம்பர் தான். ஓகே. இப்ப நீங்க இந்த இடத்துல நாங்க காணியை பார்க்கணும், இந்த வீட்டை பார்க்கணும்னா எத்தனை மணிக்கு மட்டும்? 6 மணி நேரம் நான் நீங்க நினைப்பீங்க. காணொலி பார்த்து கொண்டிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. வேண்டாம் இப்ப புலம்பெயர்ந்து போயிருக்கிற உறவுகள் எல்லாம் ஒரு வீடு இங்க நாங்க கட்டணும் மட்டும் யோசிப்பீங்க. இல்ல நாங்க வந்துட்டு போற ஒரு 10 நாளைக்கு ரெண்டுக்கு எடுத்துருக்க போறோம் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இந்த டைம்ல ரெண்டுக்கெல்லாம் போய் கட்டிங்கன்னா 15,000, 20,000, 30,000 கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த வீடெல்லாம் செய்து கொண்டு கேட்டது ஒரு நாளைக்கு 30,000 கேட்டாரு. ஏன்னா நாங்க விற்க போற வீட்டை கொடுக்கல அந்த சிச்சுவேஷன் நாங்க கொடுக்கல. அப்ப அந்த நேரத்துல நீங்க 30,000, 40,000 மட்டும் உங்களுக்காக 50,000 நீங்க ரெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படியான நேரத்துல நீங்க இந்த வீட்டை எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இது பயனாகவும் இருக்கும். நீங்க இல்லாத நேரத்துல இதை யாருக்கு ரெண்ட் கொடுத்து அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம்ன்றே சொல்லலாம். ஆனா நாங்க என்னத்துக்காக ஒரு வீடு வாங்குவோம், இங்க வந்து சந்தோஷமா 10 நாளாவது நிம்மதியா இருக்கணும். அதுக்கேற்ற சூழல்ல தான் இந்த வீட்டை அமைச்சிருக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஆனா இன்னும் காட்டலையேன்னு யோசிக்காதீங்க. இந்த இருக்கு அழகான ஸ்விம்மிங் பூல். இப்ப இதுக்குரிய தண்ணி வெளியேற்ற பகுதி எல்லாம் எல்லாமே இருக்காக்கா. தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய மேசேஜ் இருக்குது. ஃபில்டர் போட்டேல நாங்கள் இப்போ அவை நாங்களுக்கு ஏற்ற வசதிக்கு இப்போ இத்தனை பேர் ஆக்கள் பாவிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபில்டர் போட்டோம். அப்போ அதுக்குரிய ஏற்பாடு லைன் எல்லாம் செய்திருக்குது. தண்ணி வந்து நல்ல தண்ணிங்க வேற ஊற்ற தண்ணி அப்படி ஒன்றுமே இல்லை. எங்கட பைப்லைன் நிலாவர தண்ணி வருதாக்கா. இப்ப நிலாவர இந்த பைப்லைன் செய்யறாங்கல்ல, அதுல வந்து இதுல 5,000 லிட்டர் டேங்க் இருக்குது. இந்த டேங்க்ல ஃபுல் ஆகும் தண்ணி. அப்ப தேவைன்னு சொன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் இல்லாட்டி எங்களை வாட்டர் டேங்க் அதுக்கும் போகும் தண்ணி. இதுல மோட்டார் பூட்டி இருக்கு. 3 பிரிவா இருக்கு. இதுல வந்து 6 அடி ஒரு ஆளை ஒரு முழு ஆம்பளே தாக்குற தண்ணி இருக்குது. அப்ப ஒரு பிரிவா இருக்கு. அங்க சின்னாக்கள் பிடிக்கிற மாதிரி கொஞ்சமா அப்படியே கூடி கொண்டு போகும். மற்ற லைட் வந்து இடவுல அடிக்குது, சோலார் அடிக்குது. நைட்ல மட்டுமே எரிக்கும். லைட் ஒன்று போட வேண்டிய கேமரா லைட் ஃபோனுக்கு கொடுப்போம். சகல வசதிகளோடையுமே இந்த காணி, இந்த வீடு உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சரி எங்களுக்கு வீடு விற்பனைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் தான் இனி வயரிங் வேலை செய்யணும், நாங்கள் லைட் வாங்கி போடணும், அதே நேரத்தில் கேமரா பூட்டணும், கேமரா பூட்டினா தான் நாங்கள் எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படிலாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த வீட்டில் வந்து சகல வசதிகளும் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பைப் லைன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிங் இருக்குது, 2 பாத்ரூம், உள்ளேயும் அட்டாச் பாத்ரூம், உள்ளேயும் முழு லைட் வேலையும் செய்திருக்கிறாங்க. அந்த முன் ஹோல்லையும் மேலே பாருங்க நல்ல வட்ட லைட் வடிவா இருக்கு, எல்லாம் போட்டு சுத்தி வர மதில் எல்லாம் அமைச்சு, அதையும் தாண்டி உங்களுக்காக கேமரா செட்டிங் எல்லாமே இருக்கு. உங்களுக்குரிய ஒரே ஒரு வேலை, நீங்க வீட்டுக்கு பாருங்க, உங்களோட பொருளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க, இதுல நீங்க அடுப்பை மூட்டுறீங்க, பாலை காத்துறீங்க உங்களோட சொந்தங்களுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அவ்வளவுதான் உங்களுக்குரிய வேலையாவே இருக்க போகுது. எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, யாரை நம்பி ஒரு வீட்டை நாங்க கட்ட கொடுக்க போறோம், அவங்க அந்த வீட்டை ஒழுங்கா கட்டி முடிப்பாங்களா, நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கணுமே, சரியா முடிப்பாங்களா, அப்படியான ஒரு யோசனையுமே வேணாம். நீங்க
அண்ணாக்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கான ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு இது சம்மந்தமான உறுதிகள் எல்லாத்தையுமே கேட்டு ஆவணங்களை சரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த காணிக்குள்ளே வாரது தான் உங்களுக்கு வேலை. அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்குள்ளே காணி வாங்குறதுண்டா எல்லாருக்குமே ஒரு விருப்பம். அந்த நேரத்தில் குறைந்த விலையில் ஒரு வீட்டோட 3 பரப்பு காணியும் சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 பரப்பு காணிக்குள்ளே இந்த வீடு அமைய பெற்றிருக்கு. இதில் சகல வசதிகளும் இருக்குன்றது ஒரு பெரிய விடயம்தான். மிஸ் பண்ணாதீங்க. குயிக்காக வந்து நீங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டு போயிருங்க. இந்த வீடு நாளைக்கு உங்களோட வீடு ஆகலாம்.